தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ரெசிபி அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் பொங்கல் வச்சு பாருங்கள். இதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் 2-3 தடவை நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். பனங்கிழங்குல செஞ்ச கருப்பட்டிங்க. இது உடம்புக்கு அம்புட்டு நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். இந்த கருப்பட்டியை நல்லா இடித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சி வச்சுருக்கேன். இது உரமாக இருக்கட்டும். அடுத்ததாக பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு ஒரு பானை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அரிசியும் பருப்பையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த நெய்யிலேயே வதக்குனதுக்கப்புறம் இதில் இப்போ தண்ணி சேர்க்குறேன். நான் பாத்திரத்தில் தாங்க 2 முறை செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி, 1 கப் பால் சேர்த்துருக்கேன். பசும்பால் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சுட்டு இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது நம்ம பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக தண்ணி தேவைப்படும். இதே குக்கர்லன்னா கரெக்டான அளவுக்கு நம்ம வைக்கலாம். இப்போ ரைஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம கருப்பட்டியை வடித்து இதில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து தேங்காய் பூ நல்லா நிறையவே போடுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுருங்க. இப்போ பொங்கல் ரெடி. இப்போ தாளிப்பு கொஞ்சம் கீயை அதிகமாகவே நான் சேர்க்குறேன். உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதில் உங்கள் தேவைக்கேற்ப முந்திரி, பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து இறக்கி வச்சு இந்த பொங்கலை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா